ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதியாச்சு. இதில் என்ன பண்ணீங்கன்னா பாருங்கள், x² - 2x இருக்குது. இந்த ரெண்டுலேயும் என்ன பண்ணலாம், எக்ஸை பொதுவே வெளியே எடுக்கலாமா? அதே போல் கீழே இருக்கிறதுலேயும் பாருங்கள், எக்ஸை பொதுவே வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுத்துடலாம். எக்ஸை பொது வெளியே எடுத்துனா x - 2 வருமா பை இங்கே என்ன வரும், எக்ஸை பொது வெளியே எடுத்தால் x + 2 வருமா இன்ட்டு இதில் பாருங்கள் 3x + 6 இருக்குதா. இந்த ரெண்டில் என்ன பண்ணலாம், 3 பொதுவாக வெளியே எடுக்கலாமா? 3 பொதுவாக வெளியே எடுத்துகிற 3 × x + 2 வருமா பை இது x - 2 அப்படியே வச்சுக்கோங்க. x + 2 கேன்சல் ஆகிரு, x - 2 கேன்சல் ஆகிரு, x கேன்சல் ஆகிரு, மிச்சம் என்ன இருக்குது, 3 இருக்குமா? இதுக்கு 3 தான் ஆன்சர். பாருங்கள் இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணிங்கன்னா, இந்த நம்பரை இது டிவைட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி கேட்டேங்க. ஃபஸ்ட் நான் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கிறேன். 18,8000/940. இப்போ பாருங்கள் 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது வந்து 1 டைமு, இது வந்து 20 டைமு. அப்புறம் மிச்சம் டிவைட் பை 10 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 10 / 10 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 ஃபைனலாக 2 கிடைக்குதா. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த வேல்யூவோட என்ன வந்திருக்கு, இந்த வேல்யூவோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பார்க்க சொன்னால், வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிக்குதான்னு பார்க்க சொன்னேன். இங்கே பாருங்கள், வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிக்குது. அதனால் ஃபஸ்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் நம்பர் பின்னு வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a³ வருமா, a³ - b³ பை அடுத்து a² × ab + b² வருமா. உங்களுக்கு a³ - b³ ஃபார்முலா தெரியும். a - b × a² + ab + b² பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். a² + ab + b² மேலே கீழே கேன்சல் ஆகி மிச்சம் ஃபைனலாக a - b கிடைக்குமா. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க a வந்து b மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. a - b ஏவோட வேல்யூ என்ன சொன்னால் 9.8 - 6.8 = மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 3 வருதா. 3 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்கள், இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், வந்த நம்பரே வந்திருக்குதா பார்க்க சொன்னேன். வந்த நம்பரே வந்திருந்தால் ஃபஸ்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நம்பர் பின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a + b² வருதா ப்ளஸ் a - b² வருதா பை a² + b² வருதா போட்டுக்கோங்க. அடுத்து a + b² எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். a² + b² + 2ab ப்ளஸ் a² + b² - 2ab a - b² எக்ஸ்பிளைன் பண்ணால் பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. ப்ளஸ் 2ab - 2ab கேன்சல் ஆயிரு, மிச்சம் இருக்கிறது ஆட் பண்ணிக்க. a² + a² 2a² ஆயிருமா ப்ளஸ் 2b². ரெண்டுலேயுமே 2 காமன் ஆகுதா. 2 வெளியே எடுத்தீங்கன்னா a² + b² பை a² + b² இருக்குமா. a² + b² a² + b² கேன்சல் ஆகி ஃபைனலாக 2 கிடைக்குமா. 2 தான் ஆன்சர். இது போல் எந்த ஒரு கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் டேரெக்டாக 2ன்னு அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணாலும் 2 தான் வருது. வேறு ஏதோ ஒரு டைம் இருந்துச்சுன்னா தான் a + b போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக நம்மளுக்கு 2 கிடச்சிச்சு. இது மாதிரி எந்த கொஷின் வந்தாலும் 2 தான் ஆன்சர். ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளை எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். x² + 1 கீழே இருக்கிறது பாருங்கள், x⁴ - 1 எப்படி எழுதலாம். இங்கே மேலேக்கு ஸ்கொயர்டுக்கு எது மாதிரி இருக்குது, அது மாதிரி இந்த டைம் எப்படி எழுதலாம், x² × (² - 1² எழுதலாமா. இது பாருங்கள், a² - b² இப்படி இருக்குதா. எக்ஸ்பிளைன் பண்ணால் x² + 1 × x² - 1 வருதா. இது வந்து இங்கே போட்டுக்குங்க. x² + 1 × x² - 1 பாருங்கள், x² + 1 x² + 1 கேன்சல் ஆகி 1/x² - 1 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஷினால் ஈஸியான கொஷின் தான். இதெல்லாம் எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஷின் இதே போல் சால்வ் பண்ணலாம். அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டினில் பாருங்கள், x/y = 3/2 தென் x² + y² x² - y² ஒரு வேல்யூ கேட்டுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இப்படி கொடுத்தாங்க டேரெக்டாக x = 3ன்னு y = 2ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x² வேல்யூ, xோட வேல்யூ என்ன 3 3² ப்ளஸ் y வேல்யூ என்ன 2 2² பை xோட வேல்யூ 3² - 2². 3² வேல்யூ என்ன 9 9 + 2² வேல்யூ 4 4/9 - 4 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வருது 13 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 5 வருதா 5. ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 13/5. இந்த கொஷின் எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி கொஷினெல்லாம் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க.
இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணனே 3 - 4 பண்ணிங்கன்னா என்ன வருது, -1 வருதா போட்டுக்கோங்க. 1 - 2 இன்ட்டு -1 -1 பவர் 1 பண்ணாலே -1 தான் வரும். டேரெக்டாக ஹோல் பவர் -1. இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு -1 மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வரும், நம்மளுக்கு -2 வருமா. -2 இன்ட்டு மைனஸ் இது பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா, +2 வருமா. 1 + 2 இன்ட்டு ஹோல் பவர் -1 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 3 வருதா, 3 பவர் -1. இது எப்படி எழுதலாம், 1/3ன்னு எழுதலாமா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 500ன்னு அப்படியே வச்சுக்கிற 500 இன்ட்டு இது வந்து டெசிமல் இருக்குதா, டெசிமல் இல்லாமல் ஃப்ராக்ஷன் எழுதிக்கிற முழு நம்பராக 125 இங்கே 1 2 3 4 5 அதுக்கப்புறம் பை இதை வந்து டெசிமலில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிற 100. ஓகேவா. அடுத்தது இந்த 100 மேலே வந்துட்டு இது கீழே வந்துடுமா. 500 இன்ட்டு 125 இன்ட்டு 100 இந்த 100 மேலே போயிடும். 625 இன்ட்டு இப்போ 0 0லாம் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு 0 0 அதுக்கப்புறம் வேறு எதோ ஒன்று கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 625 வருதா. இது 1 டைமு இது 1 டைமா, மிச்சம் நிற்குது 1/10 இருக்குதா. 1/10ஓட வேல்யூ என்ன, 0.1. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த சம்மெல்லாம் ஈஸியான சம் தான். எல்லோரும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டெசிமல் இருக்கிறது ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன், கீழேயும் அதே மாதிரி மாற்றிக்கிறேன். இந்த 100 மேலே போயிடு, இது வந்து கீழே வந்துடுமா. 1 லேக் கீழே வந்துச்சுன்னா மிச்சம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணி 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி 5 × 125 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 625 வருதா. அதனால் இது 1 டைமு இது 1 டைம் கேன்சல் ஆகி மிச்சம் 1/10 இருக்குது. 1/10ஓட வேல்யூ என்ன, 0.1. பாருங்கள், நான் 5th கொஷின் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்னு வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும். அதனால் நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அப்ரோச் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன். A² - B² படி இருக்குதா. அது எப்படி எழுதலாம், A + B இன்ட்டு A - Bன்னு எழுதலாமா. இப்போ வாங்க இது எல்லாம் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏவோட வேல்யூ என்ன, 69.98 ப்ளஸ் அடுத்தது 30.08 இன்ட்டு 69.98 மைனஸ் 30.02. அடுத்து என்ன பண்ணுறீங்களா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 100 இன்ட்டு இது மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 39.96 வருதா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 1996 வருதா. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சம்மாவில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். இதுவே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா இருக்க டைமில் நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு ஈஸியான மெத்தடு ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் ஃபார்முலா மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கொஷினில் இதோட வேல்யூ 17 பவர் என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு 17 பவர் என்னன்னு சொல்லி வேல்யூ கண்டுபிடிச்சா போது. இதுக்கு ஈக்குவட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டுக்கு பேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. பேஸ் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிப்போமா. பவரை ஆட் பண்ணிக்கலாம். 3.5 + 7.3 இது அப்படியே எழுதிக்கிங்க. 7.42 ஈக்குவல் டு 17 பவர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எது தெரியாதுன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, +3 8 8 அப்புறம் 7 + 3 10 வருதா. 10.8 17.42 17 பவர் எக்ஸ். அடுத்தது கீழே இருக்கிறது மேலே வந்தால் மைனஸாக மாறுமா. 17 பவர் 10.8 மைனஸ் 4.2 ஈக்குவல் டு 17 பவர் எக்ஸா. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, 17 பவர் 6.6 ஈக்குவல் டு 17 பவர் எக்ஸ். இப்போ வந்து பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது. எக்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கிங்க. பவரை ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6.6 கிடைக்குதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செம்ம இதில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்போவுமே பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிப்பீங்க. அதே ஈக்குவலாக இருக்கும்போது அது ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த பேஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இந்த கொஷின் எல்லாருமே ப்ராப்பராக போட்டிருந்தீங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 154 + 15 ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே இருக்கிறது பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 169 வருதா. 169ங்கிறது
எதோட ஸ்கொயரு 13ஓட ஸ்கொயரா 13 போட்டுங்க இதோட வேல்யூ மிச்சம் அப்படியே எழுதிக்கிங்க 10 + √25 + 108 ப்ளஸ் என்ன வந்தது 13. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 121 வருதா 121 எதோட ஸ்கொயரு பாருங்கள் 11ஓட ஸ்கொயரா இங்கே 11 டேரெக்டாக போட்டுக்கலாம் √10 + √25 ப்ளஸ் இது ஆட் பண்ணதுக்கு என்ன வந்தது 11 வந்ததா 11 போட்டுக்கோங்க. ஆட் பண்ணால் 11 ஸ்கொயர்டு வரும் 11 ஸ்கொயர்டுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு 11 வெளியே எடுத்துப்போமா அதனால் டேரெக்டாக 11 போட்டால் அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது 36 36 எதோட ஸ்கொயரு 6ஓட ஸ்கொயரா அதனால் 2 6க்கு ஒரு 6 வெளியே எடுத்துடலாம் 10 + 6 ஈக்குவல் டு 10 + 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 வருதா 16 எதோட வேல்யூ 4ஓட ஸ்கொயரா அதனால் ஆப்ஷன் 4 சி தான் ஆன்சர் 4 தான் ஆன்சர். இதெல்லாம் எல்லாருமே போட்டிருப்பீங்க இதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக் யாரும் பண்ண மாட்டீங்க பண்ணுறதுக்கு சான்ஸும் இல்லை ஏன்னா உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஆன்சரை இதையோட ஆட் பண்ணுவீங்க ஆட் பண்ணி வர ஆன்சரை மறுபடியும் இதோட ஆட் பண்ணுவீங்க இதோட வர ஆன்சரை இதோட ஆட் பண்ணிப்பீங்க ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த சம் யாரும் மிஸ்டேக் பண்ண சான்ஸே இல்லை. கொஷின் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா டெசிமலில் இருக்கிறது நான் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணேன் மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன் மல்டிப்ளேஷன் மேலே 100 பண்ணும்போது இது 25 ஆயிருமா கீழே 100 இன்ட்டு இதையும் டெசிமலில் இருக்கிறது ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 225/100 மாறுமா 25 எப்படி எழுதலாம் 5 × 5ன்னு எழுதலாமா 5 100 எப்படி எழுதலாம் 10 × 10 ப்ளஸ் இதே எப்படி எழுதலாம் 15 × 15 இப்போ பாருங்கள் 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துலாம் ஒரு 5/10 இன்ட்டு அடுத்தது 2 15க்கு ஒரு 15 வெளியே எடுத்தோமா 15/2 10க்கு ஒரு 10 வெளியே எடுத்துட்டோம் மேலே இருக்கிறது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் வருது 75 வருதா 70 கீழே இருக்கிறது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் 100 வருதா. இப்போ பாருங்கள் இது டிவைட் பண்ணதுக்கு என்ன 2 டிஜிட் முன்னால் பாயிண்ட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருமா என்ன வருது 0.75 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த சம் இதே போல் பார்க்கலாம் சம்மெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது இந்த டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்லாம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எனிதிங் பவரோட ஜீரோவோட வேல்யூ வந்து ஒன்றுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் டேரெக்டாக கீழே வந்து நீங்கள் ஒன்றுட்டே போட்டுக்கலாம் அதுக்கு இதோட மைனஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் நீங்கள் டேரெக்டாக அதோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்கலாம் இதோட வேல்யூ வந்து 1 மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது 2.8 மைனஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் டிவிஷனில் இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஏன்னா பாடி மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து 0.03 வந்து ஃப்ராக்ஸ் முழு நம்பராக மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணலாமா அதனால் மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 0.03 என்னவா மாறு 3ஆக மாறுமா 3 அடுத்தது கீழே ஒரு 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 0.05 வந்து 5ஆக மாறிடுமா 5 அடுத்து 2.8 மைனஸ் அடுத்து இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது 0.6 வருதா 0.6 இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 2.2 வருதா 2.2 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா A0ஓட வேல்யூ 1ன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் போது ஈஸியாக எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஸ்டின் யாருமே மிஸ்டேக் பண்ணாத மாதிரி தான் தெரியுது எல்லாருமே கரெக்டாக எழுதினீங்க. பாருங்கள் இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா 361 அப்படியே வச்சுக்கிறேன் /9 இன்ட்டு 81 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 9 × 9 எழுதலாம் 2 9க்கு ஒரு 9 வருமா 9/19 இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 and 4 எதோட ஸ்கொயர் வேல்யூ 21ஓட ஸ்கொயர் வேல்யூ 21 × 21 எழுதலாம் 2 21க்கு ஒரு 21 வெளியே எடுத்துலாமா 21/21 the whole square 21 கேன்சல் ஆயிரு மிச்சம் இருக்கிறத ஏதோ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் 9 கேன்சல் ஆயிரு 9 ஸ்கொயர் 1 டைமு இது வந்து 19 டைமா 19 × 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணால் 19 வருதா 19 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதே போல் அடுத்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் இதில் யாரும் எந்த மிஸ்டேக் பண்ணிக்க மாட்டீங்க நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு ஒன்னோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 21ன்னு தெரிஞ்சிருந்தால் போது 81ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 9ன்னு தெரிஞ்சிருந்தால் போது ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணியிருக்கலாம். இதே போல் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529ஓட வேல்யூ 23ன்னு கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு இது டெசிமல் இருக்குது நான் ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் 10,000ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன் 10,000ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது
இது வந்து முழு நம்பர் ஆயிருமா 529 இங்கே 10,000 வருமா. இப்போ பாருங்கள் இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529ஓட வேல்யூ என்ன 23யா 23 இது வந்து 10,000 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 100 வருமா. 100 டேரெக்டாக போட்டுங்க. இப்போ வந்து இதோட டிஜிட் முன்னால் பாயிண்ட் புள்ளி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுமா. டிவைட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஜீரோவில் இருந்துச்சுன்னா 2 டிஜிட் முன்னால் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்த்து 0.23 வருதா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள் இந்த கொஷினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 100 எதோட ஸ்கொயரு 10ஓட ஸ்கொயரு, அதே போல் 81 எதோட ஸ்கொயரு 9ஓட ஸ்கொயரு. இது தெரிஞ்சால் போது செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 10/20 × 18/9 கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடு. இது 1 டைமு, இது 2 டைமா. அடுத்து வேறு எதோ ஒன்று கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 × 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் ஃபைனலாக நம்மளுக்கு 1 தான் இருக்குமா. 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் 3/4 அப்படியே வச்சுக்கிறேன். இது டிவைடில் இருக்கணுன்னே இன்டூ போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 1/9 மாறிடுமா. இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ என்ன 3யா. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம் 3 × 3ன்னு எழுதலாம். 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாமா. அதனால் டேரெக்டாக 3 போட்டால் இப்போ கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க. இது 1 டைமு, இது 3 டைமா. இது வந்து 1 டைமு, இது 3/3 ஆயிருமா. 3/3ஓட வேல்யூ என்ன சொல்லுங்கள் 27. 27 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க. இங்கே வந்து டிவைட்டில் இருந்தோடனே இன்டூ போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் தெரிஞ்ச போது இதோட க்யூப் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் டிஜிட் எடுத்தோன்னே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 4 இருக்குது. இங்கே வந்து 4ல் எது முடியுதுன்னு பாருங்கள். 64 எதோட க்யூப்பு 4ஓட தான். அதனால் அந்த 4 இங்கே போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா என்ன சொன்னேன் லாஸ்ட்டு 3 டிஜிட் விட சொன்னேன். லாஸ்ட்டு 3 டிஜிட் விட்டால் மிச்சம் என்ன இருக்குது 157 தான். 157 வந்து க்யூப் ரூட்டாக செக் பண்ணுங்கள். அப்படி க்யூப் ரூட்டாக இருந்தால் டேரெக்டாக அது எதோட க்யூப்போ அதை எடுத்து போடுங்க. அப்படி க்யூப் ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் என்ன க்யூப் ரூட் வேல்யூ பாருங்கள். 157 வந்து க்யூப் ரூட் இல்லை. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது 125யா. 125 எதோட க்யூப் 5யா. அந்த 5 எடுத்து இங்கே போட்டுக்க. வேலை முடிஞ்சது. 54 × 54 மல்டிப்ளேஷன் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் தான் வரும். இதில் ஈஸியாக சம் அப்ரோச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கலினாலும் நம்ம சேனலில் க்யூப் ரூட் அண்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம தனியாக போட்டு போய் வீடியோ அதை போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் போட்டுட்டு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். இந்த கொஸ்டின் A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, C/D கொடுத்து நம்மக்கிட்ட A/Dயோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் டிவைட்டில் எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு டேரெக்டாக 1/2 × அடுத்த ரேஷியோ எடுத்துக்கோங்க 2/3 × 4/3. கேன்சல் பண்ணுறதெல்லாம் இனி கேன்சல் பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் எதுவுமே கேன்சல் ஆகுது. அதனால் டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 1 × 1 மல்டிப்ளேஷன் பண்ணால் 1, 1 × 4 4 4/1 × 3 3 × 3 மல்டிப்ளேஷன் பண்ணால் 9 வருதா. எது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் 4/9. டி தான் ஆன்சர். சம்மா வில் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இதெல்லாம் எல்லோரும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட வந்து எல்லாம் கொடுத்துட்டு A/D கேட்டாங்கன்னா எல்லா ரேஷியோ இன்டூவில் எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு சிம்பிளாக சொல்லலாம். பாருங்கள் இந்த கொஷனில் A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, C/A தானே கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம A/B/C வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து C/A என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம். A/B/C ஃபஸ்ட் ரேஷியோ என்ன கொடுத்துக்கிறாங்க A/Bயோட வேல்யூ 2:3யா. 2:3 நம்மளுக்கு சிக்கு இல்லாதோடனே பியோட வேல்யூ சிக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 3 போட்டாச்சு. அடுத்த ரேஷியோ எடுத்துக்கோங்க 4:5யா. அடுத்தது ஏக்கு வந்து வேல்யூ இல்லாதோடனே பக்கத்தில் இருக்கிற பியோட வேல்யூ ஏக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி அதோட மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 2 × 4 8ஆ. 8:3 × 4 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12. 12 இதே மல்டிப்ளேஷன் பண்ணால் 15 வருதா. இப்போ வந்து நம்மக்கிட்ட C/Aவோட வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. சியோட வேல்யூ என்ன 15 Aவோட வேல்யூ என்ன 8ஆ. ஆப்ஷனில் இருக்குதா பாருங்கள் 15:8. டி தான் ஆன்சர். சம்மாவில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். இன்றைக்கான 20 சம்முமே சால்வ் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட்டாக கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் எடுத்திருப்போம். அதுக்கடுத்து இனி வர ஒவ்வொரு டாபிக் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்குது. அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது. டிஎன்பிசி குரூப் 2ல் எப்படி கேட்பாங்களோ அது போல் கொஷின் தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த கொஷினெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சம் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா ஓகே. அதே போல் நிறைய பேர் டெஸ்ட் ரைட் பண்ணுறதில்ல. நீங்கள் கொஞ்சம் அது கரெக்ட்
கரெக்ட் பண்ணிக்கிங்க. கரெக்ட் பண்ணால் தான் நம்ம 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். கொஷின் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு. எங்களால் எவ்வளோ ஸ்ட்ராங்கு எடுத்து முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா போதும், ஈஸியாக 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். எப்படி டெஸ்ட் இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வரதுக்கு. கரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடுது. அடுத்த நாள் ஆன்சருக்கே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுத்துறோம். எவ்வளோ ஒர்க் இருந்தாலே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதும் பண்ணுங்கள்.